நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் மகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது பாமக தலைவராக உள்ளார். அவருக்கும் அவருடைய தந்தை ராமதாஸ் அவர்களுக்கும் இப்போது பனிப்போர் நடந்துகிட்ருக்கு. இந்த பனிப்போர் தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய கவலை ஏற்பட்டு இருக்குது. பாமக ராமதாஸை தொடங்கப்பட்ட கட்சி. ராமதாஸ் அரசியல் பாமக தொடங்கிய போது தனது மகனை 2024 இளைஞரணி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2024 மத்திய சுகாதாரத்துறை குடும்ப நலத்துறை அமைச்சராக பதவி ஏற்றுக்கொண்டார். காங்கிரஸ் மத்திய அமைச்சரவையில் அன்புமணி ராமதாஸ் குடும்ப நலத்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். குறுகிய காலகட்டத்தில் பாமக கட்சியில் செயல்மிக்க தலைவராகவும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். குறுகிய டைமில் பாமக கட்சி மட்டுமல்ல, தமிழக மக்களுடைய நலப்பெயரை பெற்றுக்கொண்டார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது மிக துடிப்பான மத்திய மந்திரியாக செயல்பட்டார். அவர் மத்திய சுகாதார அமைச்சர் இருக்கும்போது தான் இந்தியா முழுவதும் சுகாதாரத்துறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டது. அவருடைய 2024 மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கும்போது மத்தியில் இவருடைய செயல்பாடு கண்டு அப்போதைய பிரதமர் மிகவும் சந்தோஷப்பட்டார். சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது புகையிலை, மது போன்றவற்றை தடை செய்ய மிக பாடுபட்டார். புகையிலை ஒழிப்புக்காக ஐநா சபையில் சிறந்த சுகாதாரத்துறை அமைச்சராக விருது பெற்றார். 4 மிகப்பெரிய விருது அவர் அமைச்சராக இருக்கும்போது அவருக்கு கிடைத்தது. அந்த 4 விருதும் உலக அளவியல் விருதாக போற்றப்பட்டது. மது ஒழிப்புக்காக மிகவும் பாடுபட்டார். இவருடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு தான் தமிழக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திரைப்படங்களை புகைப்பிடிப்பதை முற்றிலும் தவிர்த்து விட்டார். அன்புமணி வேண்டுகோள் ஏற்றுதான் அவர் தற்போது படங்களை புகைப்பிடிப்பதை முற்றிலும் தவிர்த்து விட்டார். புகையிலை ஒழிப்பதற்காக மிகவும் பாடுபட்டவர் தான் அன்புமணி ராமதாஸ். புகையிலை சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கும்போது இந்தியா முழுவதும் 20,000 மதுக்கடைகள் மூடப்பட்டன. தமிழ்நாட்டு மட்டும் 8,021 மதுக்கடைகள் மூடப்பட்டன. மதுக்கடைக்காக நீண்ட நடைப்பயணம் மேற்கொண்டார். கள்ளுக்கடை, மதுக்கடை இதை முற்றிலும் ஒழிப்பதற்காக இன்னமும் தீவிர முயற்சி எடுத்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். பாமக மட்டுமல்ல, தமிழக மக்களும் அவரை பாமக தலைவராக ஏற்றுக்கொண்டார். ஆனால் சமீப காலமாக அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் பணிப்போர் நடந்து கொண்டு இருக்கிறது. தற்போது ராமதாஸ் அவர்களை பின்னால் இருந்து யாரோ இயக்கி கொண்டு இருக்கிறார். அதனால் பாமக கட்சிக்குள் மிகப்பெரிய பணிப்போர் நடந்து கொண்டிருக்கிறது. இதனால் தற்போது பாமக கட்சியின் சின்னம் முடக்கப்பட்டுள்ளது. ராமதாஸ் அவர்கள் சமூக நீதி காவலன் என்று மக்களை போற்றக்கூடியவர். தற்போது 80 வயது கடந்த ராமதாஸ் அவர்களுக்கு தற்போது அவருடைய செயல்பாடு பாமக கட்சி தொண்டர்கள் மட்டுமல்ல, தமிழக மக்களுக்கும் திருப்தி இல்லை. அவருடைய இந்த வயசில் ராமதாஸ் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர் செயல்பாடுகளை பாராட்ட வேண்டிய இந்த காலகட்டத்தில் அவர்களை அன்புமணி ராமதாஸ் அவர்களை கடுமையான விமர்சனம் செய்து மக்களிடையே ஒரு கெட்ட எண்ணத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இது ராமதாஸ் அவர்களுக்கு அழகு இல்லை. ஆனால் தற்போது அன்புமணி ராமதாஸ் போல செயல்மிக்க துடிப்பான தலைவர் தமிழ்நாட்டில் யாரும் இல்லை. தற்போது மக்களுடைய விழிப்புணர்வுக்காக தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு நடைப்பயணம் விழிப்புணர்வு இப்படி ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார். தமிழக மக்கள் அவர்களை அன்புமணி ராமதாஸ் அவருடைய செயல்பாடுகளை திருப்தியை ஏற்பட்டு அவர் ஏற்றுக்கொண்டு உள்ளார். ஆனால் கட்சிக்குள்ள நிலவும் இந்த பனிப்போர் தமிழக மக்களிடையே ஒரு கெட்ட எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது பாமக வளர்ச்சிக்கு நல்லதில்லை. அன்புமணி ராமதாஸ் போல செயல்மிக்க துடிப்பான தலைவர் தமிழ்நாட்டில் இதுவரை யாரும் இல்லை. அப்படிப்பட்ட தலைவருக்கு ஊக்கம் கொடுத்து அவர் ஆதரவு கொடுத்து அவரை இன்னும் மேம்பாலும் உயர்த்தி அழகு பார்க்க வேண்டிய ராமதாஸ் அவர்கள் தற்போது அன்புமணிக்கு எதிராக கடுமையான சொற்களை சொல்லி விமர்சனம் செய்வதும் அவரை
அவர் அவருக்கு இருக்கும் நல்ல எண்ணத்தை மாற்றி அவர் ஒரு தப்பான தலைவராக ஏற்படுத்துவது ராமதாஸ் அவர்களுக்கு அழகில்லை. தற்போது சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் காலகட்டத்தில் பாமகவில் நடக்கும் இந்த பனிப்போர் முற்றிலும் தவிர்த்து 2 பேரும் ஒன்று சேர்ந்து பாமக கட்சிக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கும் அது மிக பயனுள்ளதாக இருக்கும். அன்புமணி ராமதாஸ் இது செயல்மிக்க துடிப்பான தலைவர் என்றது பாமக தொண்டர்கள் மட்டுமே இல்லை, தமிழக மக்களும் ஏற்றுக்கொண்டார். அதனால் இந்த காலகட்டத்தில் பழைய மறந்து அன்புமணிக்கு ஆதரவாக ஊக்கம் கொடுத்து அவர் செயல்படுத்த வேண்டிய ராமதாஸ் முயன்றால் பாமக கட்சி தொண்டர்கள் மட்டும் தமிழக மக்களுக்கும் அது ஒரு நல்ல செய்தியாகும். அது அவரை சிந்திக்க வேண்டும். தற்போது ராமதாஸ் அவர்கள் பழைய மறந்துட்டு தற்போது கட்சிக்காகவும் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காகவும் தனது பழைய நிகழ்வுகளை மறந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து ஆதரவு தருமாறு பாமக தொண்டர் சார்பிலும் தமிழக மக்கள் சார்பிலும் பணி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.